அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் போராடும் வாழ்க்கை சுமையோடு நின்றேன் சுமை தாங்கி உன்னிடத்தில் அமைதி தேடி வந்தேன் போராடும் வாழ்க்கை சுமையோடு நின்றேன் சுமை தாங்கி உன்னிடத்தில் அமைதி தேடி வந்தேன் வருவை நீக்கவா பிணியை போக்கவா என் தேவனே பாடினே தேடினே உனை நாடினே கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தெய்வமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் தந்தை மகன் தூய ஆவியானுடைய பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நாளில் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த எங்களை இவ்வாறு திருப்பலியோடு இணைக்க அழைத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய எல்லா விதமான தேவைகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தருகிற ஆறுதலையும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம். விசேட விதமாக இந்த நாளிலே நாங்கள் இன்னும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அதோடு இந்த நாளிலே திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அத்தோடு எங்களிடத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கட்புலனுக்கு ஆகாதவரும் எல்லா வல்லவருமான இறைவா, உமது ஒளியின் வருகையால் உலகின் இருளை அகற்றினீரே. அமைதி தழுவும் முகத்துடன் எம்மை கண்ணோக்க வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுடைய பிறப்பின் மாட்சியை தகுந்த முறையில் முழக்கமிட்டு புகழ்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதோர் கட்டளை அல்ல, நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான். அது நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகின்றது. ஏனெனில் இருள் அகன்று போகின்றது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கின்றது. ஒளியில் இருப்பதாக சொல்லி கொண்டு நம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர். நம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிறைந்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாகிவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். உங்கள் பதில்: விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அவர் தம் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிறர் இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். உங்கள் பதில்: விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. உங்கள் பதில்: விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக.
அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உம் மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவற்றை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ், கிறிஸ்துனுடைய பிறப்பு, இந்த கொண்டாட்டத்திலே நாங்கள் இன்னும் நிலைத்திருக்கின்றோம், திளைத்திருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய கொண்டாட்டங்கள் முடிவு பெறவில்லை. ஆனால் கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாங்கள் மட்டும் கொண்டாடுவதற்கல்ல, மாறாக பிறருக்கும் அந்த பிறப்பை அறிவிக்க வேண்டும். சரி, எப்படி கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அறிவிப்பது? எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிறிய பையன் கடற்கரை ஓரத்திலே பட்டமிட்டு கொண்டிருக்கின்றான். அந்த வழியாக வந்த ஒரு நபர் கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? அவன் சொன்னால், நான் பட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். இவர் மேலே அண்ணார்ந்து பார்த்து, அங்கே ஒன்றுமே காணவில்லையே என்றார். இவன் சொன்னான், பட்டம் மேகத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது இவர் இல்லை என்று வாதிடும் பொழுது இந்த சிறு பையன் அவன் கையில் இருந்த நூலை கொடுத்தான். இதை தொட்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், அப்பொழுதுதான் புரியும், பார்த்தால் புரியாது, தொட்டு உணர்ந்த பிற்பாடு தான் புரியும் என்று சொல்லி அவன் கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பை வாயினால் மட்டும் நாங்கள் சொன்னால் அது முழுமையாகாது. அதனால்தான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே, யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே, நாங்கள் அவரை எனக்கு தெரியும் என்று வாய் மூலம் சொன்னால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், மாறாக அவரை எனக்கு தெரியும் என்றால், அவருடைய வாழ்க்கை எனக்கு புரியும் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் காட்ட வேண்டும்.
அல்லது என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திலே நான் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. உண்மையாகவே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால், உண்மையாகவே கிறிஸ்து என்னுடைய வீட்டிலே என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தால் அந்த கொண்டாட்டம் எங்கள் வாழ்வாக மாறி எங்கள் வாழ்வின் மாற்றத்திலே அந்த கொண்டாட்டத்தை காட்ட வேண்டும். அதாவது, நான் இவ்வளவு காலம் இப்படி வாழ்ந்தேன், எனக்காக தன்னையே தாழ்த்தி மனூறு எடுத்து வந்த இயேசுவுக்காக இனிமேல் என் வாழ்க்கை இப்படியாக இருக்கும் என்று சொல்லி என் வாழ்வின் மாற்றத்தை நான் பிறருக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் பிறர் உண்மையாக புரிந்து கொள்வார்கள். இவன் இவள் சொல்வது போலவே உண்மையாக இவன் இவள் ஆராதிக்கின்ற, இவன் இவள் அன்பு செய்கின்ற இயேசு பிறந்திருக்கிற வேண்டும், ஏனென்றால் இவனுக்குள் அந்த மாற்றத்தை நான் பார்க்கிறேன் என்று பிறர் புரிந்து கொள்வார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, வெறும் வாய் வார்த்தை மாத்திரம் போதாது, மாறாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றமும் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு இன்னொரு காரியமும் தேவைப்படுகிறது. இன்றைய நாள் நற்செய்தியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த சிமியோன் என்ற ஒரு நபர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றார். அவர் கிறிஸ்துவை இவர்தான் மீட்பர், இவர்தான் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் இருந்தது. அவருக்குள் தூய ஆவி செயல்பட்டார், அவருக்குள் தூய ஆவி இருந்தார். ஆகவே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தூய ஆவி இருந்தார். உண்மையாகவே கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்வோம், அதே கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய மனிதர்களாகவும் மாறுவோம். ஆகவே இதற்காக இன்றைய நாளில் விசேட விதமாக ஜெபிப்போம். நாங்கள் உண்மையிலுமே வெறுமனே எங்கள் கொண்டாட்டங்களில் மாத்திரமல்லாமல் எங்கள் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய வரத்தை கேட்டு திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனினும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனும் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனிலும் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம்.
ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாங்கள் துணிந்து இறைவனை அப்பா தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்லமை மன்றாடுகின்றோம்.
முது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதி பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திற்கான பாதுகாப்பு. ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததாய் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். அருள்மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார். அது
நம் கடவுள் இரக்கப் பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வரும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் திருப்பலி மற்றும் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய காணிக்கைகளும் செபங்களையும் நாங்கள் வெகுவாக எதிர்பார்க்கின்றோம். இத்திருப்பலி ஒளிபரப்பு செய்வதற்கு கூட தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல